கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் அதிமுக்கிய பிரபலங்களுக்கான சிறப்பு அனுமதியை உத்தரப்பிரதேச அரசு ரத்து செய்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா விழாவில் புனித நீராட கோடிக்கணக்கான மக்கள் திரண்டதால் நெரிசல் ஏற்பட்டு 30 பேர் உயிரிழந்தனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிகழ்வால் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு மீது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பொதுவான பக்தர்கள் மீது அக்கறை காட்டாமல் அதிமுக்கிய பிரபலங்களுக்கு சலுகை அளிப்பதில் அரசு கவனம் செலுத்தியதுமே இந்த துயர நிகழ்வுக்கு காரணம் என காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேற்று காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து மகா கும்பமேளா விழா தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக்கிய பிரபலங்களுக்கான சிறப்பு சலுகையை ரத்து செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆணையிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில எல்லைப் பகுதிகளிலேயே தணிக்கை முகாம் அமைத்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அனுப்புமாறு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மகா கும்பமேளா நடைபெறும் பகுதிகளுக்குள் ஊர்திகளை அனுமதிக்கக்கூடாது, சாலையோர கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளில் இடம்பெற்றுள்ளன. கூட்டத்துக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் மற்றும் தொடர்வண்டிகள் இயக்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆணையிட்டுள்ளார்.